கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த சூம் வழியாக கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிந்தது போல எல்லாருமே இந்த நாட்கள், இந்த காலகட்டங்கள் எப்படிப்பட்ட ஒரு சோர்வுகளை உண்டாக்கத்தக்கதாக அல்லது எப்படியான ஒரு கவலைகள், வீணான சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளிலே, ஒரு காலகட்டங்களிலே உலக மக்களும் சரி எல்லாருமே போய்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனாலும் தேவனை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எந்த சோர்வான நிலைகள் வந்தாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது போல, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலத்தை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடினால் தேவனை நம்பி நாங்கள் அவர்தான் எங்கள் தஞ்சம், அவர்தான் எங்கள் அடைக்கலம் என்று நாங்கள் வாழும் பொழுது எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், இப்படியான இந்த கொரோனா வைரஸினுடைய இந்த தாக்கங்கள் தேசங்களிலே அதிகரித்து பலவிதமான காரியங்கள், எங்களுடைய நாளாந்த நடைமுறை வாழ்க்கையின் காரியங்கள் ஸ்தம்பித்து போகத்தக்கதான நிலைகளாக இருந்தாலும் தெய்வத்தை நம்பி வாழ்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், திடப்படுத்தி கொண்டிருக்கிறார், ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன். நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் சில வேளைகளிலே எங்களுக்கு இது புரியாமல், சில வேளைகளில் அதை தெரியாமல் இருக்கலாம். வெளியிலே நாங்கள் வெளி மக்களையோடு பேசும் பொழுது அல்லது வெளி ஜனங்களோடு உடைய நிலவரங்களை அறியும் பொழுது நாங்கள் இப்படியான நிலைகளும் விளவுத்துக்கு சந்தோஷமாய் ஒரு சோர்வு இல்லாமல் கர்த்தருக்குள்ளே மகிழ்கிறோம் என்பதை நாங்கள் அப்பொழுதுதான் அந்த வித்தியாசத்தை அறிய முடியும். ஆகவே கர்த்தர் நிச்சயமாக தேவனை நம்பி வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் கைவிடுவதில்லை. அவர் எங்களோடு தான் கூட இருக்கிறார். ஆமேன். அதனால் தான் ஏசாயாவில் சகோதரனும் கூட அநேக வார்த்தைகளை சொல்லியிருந்தார். ஏன் இதை நான் தொடங்குவதற்கு முதல், வார்த்தையை சொல்வதற்கு முதல் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு இந்த வார்த்தைகள் எங்களை இன்னும் பலப்படுத்தி கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு எங்களை விட்டு கொடுப்பதற்கு ஏதுவாக மாறத்தக்கதாக நான் சொல்லுகிறேன். ஏசாயாவிலே கூட சொல்லப்படுகிற தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுதும் அது உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும் பொழுதும் அது உன்மேல் உன்மேல் பற்றாது என்று சொன்னார். அப்படியாக தெய்வத்தை நம்பி நாங்கள் வாழும் பொழுது தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, நாங்கள் பயப்படாமல் கர்த்தருக்குள்ளாக அவரை நாங்கள் பற்றி கொண்டு நடப்போம். கர்த்தர் நிச்சயமாய் என்ன காரியங்கள் வந்தாலும் அவர் எங்களோடு இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நல்லவர். நாங்கள் இந்த நாட்களிலும் இந்த வீட்டு கூடுகையிலே நான் வளமையாக சொல்வது போல, நீங்கள் அநேகர் வேறு தேசங்களில் கூட இருந்து இந்த சூமிலே இணைந்திருப்பீர்கள். நான் அதற்கான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறேன். ஏன் வீட்டு கூடுகையிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே கொடுக்கப்பட்ட செய்தியை நாங்கள் பார்த்து வருகிறோம் என்று சொன்னால், ஞாயிற்றுக்கிழமையிலே கொடுக்கப்பட்ட அந்த தேவ செய்தி இன்னும் எங்களுக்குள்ளே ஒரு புதிய பலத்தை அல்லது இன்னும் அந்த வார்த்தைகளை குறித்த தியானங்கள் எங்களுக்குள்ளே பெருகி எங்களை இன்னும் விட்டு கொடுப்பதற்கு ஏதுவாக நாங்கள் பல வருடங்களாக இந்த செய்தி, அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் கொடுக்கப்படுகிற செய்தியை வீட்டுக்கூடுகளில் நாங்கள் தியானித்து வருகிறோம். உண்மையாக நான் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது எனக்கும் முதலாவது பிரயோஜனமாக இருக்கிறது என்றால், வேதமே சொல்லுகிறது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பங்கிலே முதற் பலன் அடைவான் என்று சொல்லியிருக்கிறபடினாலே நான் இதற்காக அந்த வார்த்தை ஞாயிற்றுக்கிழமையில் கொடுக்கப்பட்ட அந்த தேவ செய்தியை எடுத்து இன்னும் தியானிக்கும் பொழுது இன்னும் எனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கு. இன்னும் தேவன் பலவிதமான ஆலோசனைகளை, சம்பவங்களை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தி தருகிறார். ஆமேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது கூட உங்களுக்கும் அது இன்னும் ஒரு புதிய ஒரு பலனை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே கேட்ட செய்தி உங்கள் அநேகருக்கு தெரியும். அதாவது எழுப்புதல் அடைந்த நாங்கள் அல்லது தேவனுக்குள்ளாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய வல்லமைகளை, தேவனுக்குள்ளான ஒரு ஆசீர்வாதமான கிரியைகளை பெற்ற நாங்கள் எப்படி மற்றவர்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாக, மற்றவர்களுக்குள்ளே ஒரு தேவனுடைய வல்லமை பெருகத்தக்கதாய், தேவனுடைய அற்புத கிரியைகள் நடப்பிக்கப்படத்தக்கதாக நாங்கள் செயற்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அருமையான நல்ல ஒரு தேவ செய்தியை ஞாயிற்றுக்கிழமையிலே கேட்டோம். அதாவது இந்த வருடத்திலே நாங்கள் பார்த்தது போல எங்களுக்கு விசுவாச திருமுழுக்கு சபை இந்த நோர்வே தேசத்திலே ஒஸ்லோ பட்டணத்திலே மாத்திரமல்ல, சன்னஸ் அந்த பட்டணத்திலும் கூட இருக்கிற சபை, எங்களுடைய கிளை சபைக்கும் சேர்த்து
தேவன் இந்த ஆண்டை எழுப்புதலின் ஆண்டாக எங்களுக்கு பிரகடனப்படுத்தியிருந்தார். இந்த எழுப்புதலின் ஆண்டில் எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும், மற்றவர்களுக்குள்ளாக இந்த எழுப்புதல் அங்கே பற்றி எறிய வேண்டும், எப்படியாய் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆரம்பத்தில் இருந்து அன்பானவர்களே உங்களுக்கு தெரியும், எசேக்கியலுடைய புஸ்தகத்தில் இருந்து எப்படியாக எசேக்கியலை எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கு நடுவிலே கொண்டு போய் அந்த எலும்புகளை பார்த்து அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி கேட்டு அங்கே எசேக்கியலிடத்திலே கேட்டு அவனுடைய பதிலை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதில் இருந்து எப்படியாக அவர் சொல்லுகிறார், தேவனே நீர் அறிவீர் என்று சொல்லி அந்த இடத்திலே எப்படி அந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைந்தது, அது யார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர்கள் எப்படி ஒரு நம்பிக்கையற்று தங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அறுப்புண்டு போகிறது என்று சொல்லி அப்படியான ஒரு பின்மாற்ற நிலையில இருந்த அந்த ஜனங்களுடைய நிலவரங்களை அந்த எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கின் தரிசனத்தின் மூலமாய் எசேக்கியலுக்கு காண்பித்து அங்கே அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு உயிர்ப்பித்தலை, ஒரு எழுப்புதலை, தேவனுடைய வல்லமையை உண்டாக்கின விடயத்தை நாங்கள் பார்த்தோம். அன்பானவர்களே, அந்த விடயம் எப்படியாக எல்லாம் உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து சதைகள் உருவாகி நரம்புகள் உருவாகி ஆவி அங்கே எப்படியாக தோலினால் மூடி ஆவியெல்லாம் அங்கே உள்ளாகி எப்படி ஒரு மகா பெரிய சேனையாய் அங்கே எழும்பி நின்றது என்று சொல்லப்படுகிறது. அந்த மகா பெரிய சேனையாய் எழும்பி நின்ற அந்த சேனை எப்படி செயற்பட வேண்டும் என்ற அந்த ஒரு வார்த்தையின் வெளிப்பாட்டில் இருந்து அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுக்குள்ளாக தேவனுடைய ஒரு வல்லமையை, தேவனுடைய ஒரு எழுப்புதலை பெற்ற நாங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்ற நாங்கள் எப்படி மற்றவர்களுக்குள்ளாக நாங்கள் ஒரு எழுப்புதலை கொண்டு போகத்தக்கதாய் அல்லது அவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வெளிப்படத்தக்கதாய், தேவனுடைய வல்லமையான கிரியைகள் வெளிப்படத்தக்கதாய் நாங்கள் செயற்பட வேண்டும் என்று சொல்லி அன்பானவர்களே, சென்ற கிழமையிலே ஒரு வேத பகுதியை நாங்கள் பார்த்தோம். அதாவது எப்படியாக அந்த 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து சென்று, அதாவது எப்படியாக அங்கே இயேசு அந்த கப்பர்நகூம் என்ற ஒரு வீட்டிலே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டார்கள். கேள்விப்பட்டது மாத்திரமல்லாமல் அந்த இடத்திலே அவர்கள் இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு சென்று அங்கே அவரிடத்திலே ஒரு சுகத்தை பெற்றுக் கொடுக்க முடியாதபடி ஜனங்கள் அவ்வளவுத்திற்கு அந்த வாசல் மட்டும் நின்றார்கள், போக முடியாதபடி என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அந்த சம்பவத்தில் எப்படி அந்த 4 பேரும், அதாவது அந்த திமிர்வாதக்காரனுக்குள்ளே ஒரு அற்புத சுகம், ஒரு எழுப்புதல், தேவனுடைய ஒரு வல்லமை, தேவனுடைய ஒரு கிரியை வெளிப்படும்படியாக அவர்கள் எப்படி செயற்பட்டார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இதற்கு முன்பதாக நான் சொல்ல விரும்புகிற அன்புக்குரியவர்களே, நானும் சரி நீங்களும் சரி தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் பிரசங்கித்தாலும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் பிரசங்கித்தாலும் தேவ பிள்ளைகளே, நாங்கள் அதன்படி நடந்தால்தான் கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருவார். சில வேளைகளே நான் மற்றவர்களுக்காய் நான் பிரயாசப்பட்ட எனக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி நாங்கள் யோசிக்க கூடாது. கர்த்தர் அதெல்லாம் பார்த்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என்ற யோபினுடைய சிநேகிதர்களுக்காய் யோபி ஜெபித்த பொழுது யோபுவை இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலும் தேவனுக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நானும் நீங்களும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஒரு வல்லமை, தேவனுடைய ஒரு உயிர்ப்பித்தல் வெளிப்படுவதற்கு நாங்கள் செயற்பட வேண்டும். ஆமென். அதான் வேதத்திலே அநேக வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நாங்கள் எதை கற்று நிச்சயித்து கொண்டிருக்கிறோமோ அவைகளிலே நிலைத்திருக்கின்ற அதன்படி நாங்கள் செயற்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, அந்த வேத பகுதி நாங்கள் சென்ற கிழமையிலே தேவனுடைய ஊழியக்காரன் அருமையாக அந்த தேவனுடைய வார்த்தையை எங்களுக்கு சொல்லி இருந்தார். அந்த வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், மாட்குவின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே நாங்கள் அந்த தேவனுடைய அந்த செய்தியினுடைய ஆதாரமாக வாசிக்கப்பட்டது. நான் சில வார்த்தைகளை வாசித்து அவைகளை குறித்து சொல்லி இன்னும் சில ஆலோசனைகளை கர்த்தருக்குள்ளாக நான் சொல்ல விரும்புகிறேன். மாற்கு புஸ்தகத்தை நாங்கள் எடுப்போம். 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கலாம்.
நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரியை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். அன்புக்குரியவர்களே, அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த வார்த்தையினுடைய இன்னும் சில ஆழமான விளக்கங்களை நாங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்தில் இருந்து நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த கிழமை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ செய்தியினுடைய தலைப்பு என்ன? எழுப்புதல் அடைந்த நாங்கள், தேவனுடைய வல்லமைகளை பெற்ற நாங்கள், தேவனுடைய ஒரு அற்புத கிரியைகளினாலே நிரப்பப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஒரு அற்புத கிரியை, தேவனுடைய அதிசயமான காரியங்கள், தேவனுடைய ஆச்சரியமான காரியங்கள், உயிர்ப்பிக்கிற காரியங்கள் வெளிப்படுவதற்கு நாங்கள் செயற்பட வேண்டும். எப்படிப்பட்ட காலங்களில் செயற்பட வேண்டும்? அதுதான் முக்கியம் அன்புக்குரியவர்களே. அதைத்தான் நாங்கள் பார்த்தோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே பார்க்கும் பொழுது அந்த 4 பேரும் ஒரு திமிர்வாதக்காரருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அற்புத கிரியை வெளிப்பட வேண்டும். ஆனால் அங்கே அற்புத கிரியைகளை வெளிப்படுத்தத்தக்கதாக அன்புக்குரியவர்களே, அங்கே இயேசுவினிடத்திலே அவனை கொண்டு போய் அவன் தேவனுடைய அற்புதங்களை வெளிப்படுத்துவதற்கு அங்கே ஒரு தடை இருந்தது. அதைத்தான் நாங்கள் பார்த்தோம். எப்படி என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, அங்கே கப்பர்நகூமிலே ஒரு வீட்டிலே இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். ஆனால் இவர்கள் இப்படியான ஒரு தடையான இடத்திலே அல்லது தடையாக இருக்கிற இந்த நேரத்திலே எப்படியாக இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு தேவனுடைய கிரியையை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் ஒருமனப்பட்டார்கள், அவர்கள் கிரியை செய்தார்கள், விசுவாசித்தார்கள் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலும் தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய நோர்வே தேசத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லது எல்லா தேசங்களிலும் ஒரு தேவனுடைய வல்லமையை மற்றவர்களுக்குள்ளே காண்பிக்கத்தக்கதாய் அல்லது இயேசுவினுடைய வல்லமையான கிரியைகள் மற்றவர்களுக்குள்ளே வெளிப்படுத்துவதற்கு இன்றைக்கு பலவிதமான தடைகள் இருக்கிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. இன்றைக்கு இந்த கப்பர்நகூமிலே இயேசு இருக்கிறார் என்று அங்கே ஜனங்கள் கேள்விப்பட்டு எப்படியாக இந்த திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்திலே கொண்டு போகாதபடிக்கு எப்படி அங்கே தடை இருந்தது போல, வாசலுக்குள்ளாக போகாதபடிக்கு அங்கே ஒரு வாசல் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை போல இந்த நாட்களும் பலவிதமான தடைகள் இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 4 பேரும், ஞாயிற்றுக்கிழமை இதை அழகாக ஊழியக்காரனும் சொல்லியிருந்தார், இந்த 4 பேரும் இப்படிப்பட்ட காலகட்டத்திலே நானும் நீங்களும் செயற்படத்தக்கதாக எப்படியான ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள், அவைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காலகட்டத்திலும் நாங்கள் செயற்பட முடியும், கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியும் என்பதை இந்த 4 பேருடைய அதாவது செயற்பாடு கர்த்தருக்குள்ளாக மற்றவனுடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் உண்டாகத்தக்கதாய் செயற்பட்ட அந்த செயற்பாடு விடயங்கள் நடைமுறை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. இதை பாருங்கள் எப்படியாக அவர்கள் செயற்பட்டார்கள். முதலாவது நாங்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் எங்களுக்குள்ளே எண்ணத்தை கற்பித்து தருகிறார்கள். எப்படி நாங்கள் இப்படியான காலகட்டத்திலும் எப்படியான ஒரு தேவனுடைய வல்லமையை மற்றவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தலாம் என்று சொல்லி ஆலோசனையாக எங்களுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், இயேசு இருக்கிறார், அந்த இடத்துல இயேசு இருக்கிறார், ஆனால் போக முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும், தடையாயிருக்கிறது. ஆனால் இவர்கள் எப்படியாக அந்த இடத்திலே அவர்களுக்குள்ளே விசுவாசத்தோடு செயற்படுகிறார்கள், ஒரு மனத்தோடு செயற்படுகிறார்கள். அன்புக்குரியவர் ஒரு ஐக்கியத்தோடு செயற்படுகிறார்கள் என்றால் எப்படியாக அவர்கள் செயற்பட்டார்கள் என்றால், 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அங்கே 3வது வசனம் சொல்லு அவிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல்
அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். எப்படியாக அன்புக்குரியவர்களே, வாசல் அடைக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் ஒருமனமாக ஐக்கியமாக கர்த்தருக்குள்ளாக எப்படியும் இவனுக்குள்ளே ஒரு தேவனுடைய அற்புதத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, அன்பானவர்களே, மேற்கூரையை திறப்பாக்கி அன்புக்குரியவர்களே திமிர்வாதக்காரன் கிடக்கிற அந்த படுக்கையை இறக்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். ஆகவே இன்றைக்கும் எங்களுக்கு இப்படியான காலகட்டங்களிலே நாங்கள் சில வேளைகளில் இந்த கொரோனா வைரஸின் நிமித்தம் நாங்கள் நேரடியாக சென்று அன்புக்குரியவர்களே கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருக்குள்ளாக சில வேளைகளிலே அவர்கள் மற்றவர்களுக்குள்ளே ஒரு அற்புதமான தேவனுடைய எழுப்புதலை, ஒரு உயிர்ப்பிக்கிற காரியங்களை நாங்கள் நேரடியாக நடப்பிக்க முடியாமல் இருக்கலாம். அன்றைக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கிறது அன்புக்குரியவர்கள், உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் இன்றைக்கு அவைகளை எல்லாம் மறந்து சில வேளைகளிலே நாங்கள் சாட்டுப்போக்கு சொல்லிக்கொண்டு இருப்போமா இருந்தால், நான் யாரையும் குற்றப்படுத்தவில்லை, இன்றைக்கு நாங்கள் எழும்ப வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஏனென்றால் இன்றைக்கு எப்படி இந்த 4 பேரும் எங்களுக்கு கற்றுத்தருகிற காரியத்தை கர்த்தர் எங்களுக்குள்ளாக வெளிப்படுத்துகிறார். ஆமென். இந்த 4 பேரும் அப்படியான ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருந்தாலும் அன்புக்குரியவர்கள் எப்படியாக அந்த 4 பேரும் ஒருமனமாய் ஐக்கியமாய் ஒருவரை ஒருவர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த திமிர்வாதக்காரன் சுகமடைய வேண்டும். ஆமென். அந்த திமிர்வாதக்காரனுக்குள்ளே தேவனுடைய ஒரு உயிர்ப்பித்தல் நடைபெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செயற்பட்டார்கள். அங்கே கர்த்தர் அந்த இடத்திலே அவர்களுடைய அந்த விசுவாசத்தின் நிமித்தம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் விசுவாசம் என்று சொல்லி இந்த இடத்திலே பார்த்தாலும் அன்புக்குரியவர்களே, வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் என்ன விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இங்கே பார்க்கும் பொழுது அவர்கள் விசுவாசித்தார்கள், கிரியையும் செய்தார்கள். ஆகவே இன்றைக்கு நான் அதைத்தான் அன்புக்குரியவர்களை சொல்லுகிறேன். இன்றைக்கு இயேசு இருக்கிறார் என்று அன்று அவர்கள் எப்படியாக அந்த இடத்திலே கேள்விப்பட்டு அங்கே வாசல் அடைக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி அந்த திமிர்வாதக்காரனுடைய படுக்கையை இறக்கி அவனுக்கு சுகம் கொடுத்தது போல இன்றைக்கும் அன்பானவர்களே, இயேசுவினுடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறபடினாலே, ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொல்லி இருக்கிறபடினாலே, அன்று எப்படியாக அந்த இடத்திலே சில வேளைகளிலே அவர்கள் நினைத்திருக்கலாம் என்றால் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று பார்க்கிறோம். அந்த இடத்தை விட்டு சில வேளைகளில் அடுத்த நாள் போய்விடுவார், ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் விடக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு தேவனுக்குள்ளாக ஒரு எழுப்புதலுக்குரிய காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே அவர்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறாங்க. நானும் என்ன சொல்லுகிறேன் என்றால், நானும் நீங்களும் அன்புக்குரியவர்களே, அன்று அவர்களுடைய அந்த அவசரமான செயற்பாடுகளுக்கு எதை வெளிப்படுத்துகிறது? அன்று இயேசு சில வேளைகளே அந்த கப்பர்நகூம் என்று சொல்லுகிற அந்த வீட்டில் இருந்து அடுத்த நாள் வேறு இடத்துக்கு போய்விடுவார். ஆகவே இன்றைக்குத்தான் அந்த சந்தர்ப்பம். இன்றைக்கே நாங்கள் அந்த திமிர்வாதக்காரனை எப்படியாவது அவனுக்குள்ளே ஒரு தேவனுடைய உயிர்ப்பித்தலை கொடுக்க வேண்டும் என்று செயற்பட்டது போல இன்றைய நாளிலும் நான் அதைத்தான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வருகை நாளைக்கும் இருக்கலாம், அடுத்த நிமிடம் இருக்கலாம், அடுத்த மணித்தியாலங்கள் இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, அவருடைய வருகை திருடன் வருகிற விதமாய் வரும் என்று வேதம் சொல்லி இருக்கிறபடினாலே இந்த நாட்களிலும் அநேகர் அன்புக்குரியவர்களே உலகத்திலே நாங்கள் வாழ்கிற பட்டணத்திலோ கிராமங்களிலோ அயல் வீடுகளில் கூட அன்புக்குரியவர்களே அல்லது தெரிந்த நண்பர்கள் கூட தேவனுக்குள்ளாக தேவனை அறியாதபடிக்கு எத்தனையோ விதமான பாவமான அடிமைத்தனங்களுக்கு பலவிதமான இந்த உலகத்தின் காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு திமிர்வாதம் போல பல மனுஷர்களுடைய வாழ்க்கையின் நிலைகள் இருக்கிறது அன்புக்குரியவர்களே. இவைகளில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்கத்தக்கதாக எங்களுடைய செயற்பாடுகள் மிகவும் முக்கியம் அன்புக்குரியவர்களே. அது சரிவருமா சரிவராதா என்றதை நாங்கள் சிந்திக்காதபடிக்கு இந்த நாட்களிலும் இந்த 4 பேருடைய இந்த செயற்பாடுகள் அவர்கள் எப்படியாக அந்த இயேசு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அங்கே வாசல் அடைக்கப்பட்டிருந்தாலும் வேறு வழியொன்றை
அவர்கள் கண்டு அன்புக்குரியவர்கள் 4 பேரும் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு கர்த்தருக்குள்ளாக ஒரு எழுப்புதலை அந்த மனிதனுக்குள்ளே கொண்டு வந்தது போல நாங்களும் இந்த நாட்களில் செயற்பட வேண்டும். இன்றைக்கு எங்களோட தேசத்தை எடுத்துக்கொண்டாலோ எல்லா தேசங்களும் ஒரு அடைப்பு போலதான் இருக்கிறது. சில வேளைகளில் கர்த்தருடைய காரியங்களை எப்படி ஜனங்களை உயிர்ப்பிக்கலாம், என்ன எழுப்புதலின் ஆண்டு என்று சொல்லிப்பட்டிருக்கிறது, ஆனால் இன்னும் பலவிதமான தடையாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்ற சில கேள்விகள் வரலாம். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த வேத சம்பவங்கள் எங்களை கூட இந்த நாட்களில் உயிர்ப்பிக்கிறது. ஆமே, நாங்கள் எப்படியாவது மீடியாக்கள் மூலமோ ஒரு தொலைபேசிகள் மூலமோ அன்புக்குரியவர்களை ஜனங்களை விசாரித்து அவர்களுக்காக ஆண்டவருடைய நாமத்தினாலே அன்புக்குரியவர்களே அவர்களுக்கு ஜெபித்து நாங்கள் தேவனுடைய நல்ல செய்திகளை சொல்லி உயிர்ப்பிக்க முடியும். ஆமென். ஆகவே உலகத்திலே கூட சொல்லுவார்கள் 4 பேர் சேர்ந்தால் எப்படி ஊரை 2 ஆக்குவார்கள் என்றெல்லாம் சில வார்த்தைகளை சில பெரியவர்கள் சொன்னதை கூட நாங்கள் பார்த்திருக்கிறோம். நாங்களும் கூட சில வேளைகளில் சொல்லுவோம், இவங்க 2 பேரும் சேர்ந்து விட்டாங்க, எப்படி எல்லாம் காரியங்கள் செய்ய போகிறாங்கள் என்று சொல்லி சில வேளைகளே நாங்கள் பகுதியாக கதைப்பதுண்டு. அன்பானவர்களை, இப்படி உலகத்தில் இருக்கிறது, இல்லை என்று இல்லை. ஆனால் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் 4 பேர் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு தேவ பிள்ளைகளே கர்த்தருக்காக அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய உயிர்ப்பித்தல் வரத்தக்கதாய் நாங்கள் செயற்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக இந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தினது போல அந்த இவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளை அது மாத்திரமல்லாமல் அங்கே அநேகர் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. நீங்கள் இந்த மாற்கு புஸ்தகத்திலே 11வது வசனம் 12வது வசனத்திலே 2வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, அவன் நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்த வசனம், உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, இந்த காலகட்டத்தை குறித்து நாங்கள் ஒரு சாட்டுப்போக்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம், அல்லது எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு சோர்வின் நிலைகளை உண்டாக்க வேண்டாம். எப்படியாவது இன்றைக்கு இப்படியான வழி அடைக்கப்பட்டாலும் ஏதோ ஒரு வழி திறக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, திறக்க முடியும். தேவ பிள்ளைகளே, நாங்கள் மீடியாக்கள் இந்த காரியங்கள் எவ்வளவோ பாவிக்கலாம். அன்புக்குரியவர்களே, என்றால் ஒரு எழுப்புதலின் ஆண்டு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த எழுப்புதலின் ஆண்டிலே எப்படி அந்த இடத்திலே இயேசு கப்பர்நகூமிலே இருக்கிறார் என்று சொல்லி அன்றைய நாளிலும் அவர்கள் எப்படியாவது அவனை சுகப்படுத்த வேண்டும் என்று செயற்பட்டது போல இந்த நாட்களிலும் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வருகை எப்பொழுது வரும் என்று தெரியாது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்களுக்கு முன்பாக அன்பானவர்களே, நானும் நீங்களும் எப்படியாவது எங்களுடைய வழிகளை நாங்கள் உண்டாக்கி கர்த்தருடைய நாமத்தினாலே அநேகரை நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும். ஆமென். இதற்கு அன்பானவர்களே, எங்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம் வேண்டும், ஒரு மனம் வேண்டும், ஒருவரை ஒருவர் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான காரியம். ஆமென். நான் ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். 2 நாளாகம புஸ்தகத்திலே பாருங்கள், அந்த இடத்திலும் கூட ஒரு எதிரான சூழ்நிலை, அந்த சூழ்நிலையின் மத்தியிலே அங்கே 2 நபர்கள் அந்த சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் கடந்து சென்று சத்துருக்களை துரத்தினார்கள் என்று சொல்லப்படும். நான் உற்சாகப்படுத்தும்படியாக நான் சொல்ல விரும்புகிறேன். 2 நாளாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 14-15 வாசிப்போம். காத் புத்திரரை குறித்து சொல்லப்படுகிறது. காத் புத்திரரான இவர்கள் இராணுவ தலைவராய் இருந்தார்கள். அவர்களில் சிறியவன் 100 பேருக்கும் பெரியவன் 1000 பேருக்கும் சேர்வைக்காரராய் இருந்தார்கள். யோர்தான் கரை புரண்டு போயிருக்கிற 1ஆம் மாதத்தில் அதை கடந்து கிழக்கேயும் மேற்கேயும் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. எப்படியான சூழ்நிலையிலே துரத்தி விட்டார்கள் தேவ பிள்ளைகளே? யோர்தான் கரை புரண்டு போயிருக்கிற 1ஆம் மாதத்திலே. அப்ப யோர்தான் எப்படியாக அலைகள் கொந்தளித்து எப்படியாய் அங்கே கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே இவர்கள் அதற்குள்ளாக என்று அது தடையாக இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த தடை இருக்கிறதே என்று சொல்லி அந்த சத்துருக்களை துரத்தி விடாதபடிக்கு அவர்கள் இருக்கவில்லை. எப்படி அதற்குள்ளாக அவர்கள் குதித்து அதை கடந்து தேவனுடைய பிள்ளைகளே அந்த சத்துருக்களை அங்கே கிழக்கையும் மேற்கையும் பள்ளத்தாக்கில் இருக்கிற யாவரையும்
துரத்தி விட்டவர்கள் இவர்களே என்று சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன் என்றால், எங்களுக்கும் இன்றைக்கு தடை ஒரு எப்படி இதை செய்யலாம் என்ற ஒரு தடை எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. அநேகருக்குள்ளே சொல்ல வேண்டும், விசுவாசம் இருக்கிறது, அநேகரை தேவனுக்குள்ளாய் நடத்த வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக அவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஆசை இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, தடை இருக்கிறது. இன்னென்று இப்படியான நிலையில் எப்படி என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்ற அன்புக்குரியவர்களே, நாங்கள் சொல்வோமா இருந்தால் இன்றைக்கு இப்படிப்பட்ட மனிதர்கள் எங்களுக்கு சொல்லுகிற காரியம், உற்சாகப்படுத்துகிற காரியம், இப்படியான நிலையிலும் கர்த்தருடைய எழுப்புதலை தேவனுக்குள்ளாக நாங்கள் செயற்பட்டு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே இந்த சம்பவங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு நான் 2 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எப்படியாக ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் அங்கே பெரிய காரியங்களை வெளிப்படுத்தினார்கள். இங்கே 4 பேருடைய அந்த ஒருமனம், ஐக்கியம், விசுவாசம், அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய ஒரு உற்சாகமான செயல்முறை எப்படி அந்த திமிர்வாதக்காரனுக்குள்ளே ஒரு உயிர்ப்பித்தலை, ஒரு சுகத்தை, ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தது போல வேதத்திலே 2 சம்பவங்களை சொல்லுகிறேன். அவர்கள் 4 பேருடைய ஒருமனம், ஐக்கியமான விடயம் அங்கே தேசத்திலே ஒரு பெரிய காரியத்தை கொண்டு வந்தது. தேவனையும் கூட அங்கே மகிமைப்படுத்தினார்கள் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. சரி, நான் முதலாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4 குஷ்டரோகிகளை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 4 குஷ்டரோகிகள் எப்படியாக அவர்கள் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு அங்கே சமாரியாவிலே ஒரு கொடிதான பஞ்சம் நிலவிக் கொண்டிருந்த பொழுது அங்கே அந்த சமாரியாவுக்குள்ளே அந்த எதிரிகளுடைய பாளையத்துக்குள்ளே அவர்கள் போனதுனாலே அந்த பஞ்சம் அங்கே அகற்றப்பட்டது. அந்த பஞ்சத்தில் இருந்து அந்த இஸ்ரவேலர் விடுவிக்கப்பட்டார்கள் என்று சொல்லுகிற ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். என்ன சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக செயற்படும் பொழுது, ஆமென், தடைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவைகளுக்குள்ளாக நாங்கள் திட்டம் பண்ணி செயற்படும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். வழிகளை உண்டாக்கி நாங்கள் செயற்படும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதற்காக இந்த சம்பவங்களை, இந்த உதாரணங்களை சொல்லுகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன், 1வது வசனத்திலிருந்து. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்துக்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்துக்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்துக்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருந்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். அன்புக்குரியவர்களே, இங்கே முதலே தேவனுடைய மனுஷன் தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார். என்ன அதிலே சொல்லப்படுகிறது? அதாவது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசல்ல ஒரு மரக்கால் கோதுமைமா
ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையாக அந்த சமாரியாவில் எப்படியாக அந்த இஸ்ரவேலர் மத்தியிலே எப்படியான ஒரு கொடிதான ஒரு பஞ்சம் அங்கே நிலவியது என்று சொல்லி நீங்கள் இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படியான நிலையிலே அந்த 4 குஷ்டரோகிகள் எப்படியாக அவர்கள் செயற்படுகிறார்கள். 4 பேரும் சொல்லி, நாங்கள் பட்டணத்துக்குள்ளே போவோம் என்றாலும் சாவோம், இங்கே இருந்தாலும் சாவோம் என்ற பஞ்சம், சாப்பாடு இல்லை. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சீரியருடைய பாளையத்துக்கு போவோம் என்று சொல்லி அவர்கள் 4 பேரும் அவர்கள் செயற்பட்டார்கள். ஒரு மனமாக ஐக்கியமாய் செயற்பட்டார்கள். அங்கே போகும் பொழுதே தேவன் எப்படியான ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார் என்றால், ஆண்டவர் சீரியரின் இராணுவத்துக்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். நான் என்ன சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு தேவனுக்காக நாங்கள் செயற்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக வழிகளை எல்லாம் திறப்பார். ஆமென். ஆண்டவரே தடைகளை உடைப்பார். அன்புக்குரியவர்களே, ஆமென். அதுக்காக நாங்கள் சோர்ந்து போய் இருக்க வேண்டாம். நாங்கள் ஐக்கியப்பட வேண்டும். நாங்கள் ஒருவரை நான் பெரிது நீ பெரிது என்று சொல்லி நாங்கள் செயற்படாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்காய் தேவனுடைய ஒரு எழுப்புதல் இந்த நாட்களில் அநேக மக்களுக்குள்ளே வெளிப்படத்தக்கதாய், இந்த குஷ்டரோகிகளைப் போல எப்படி அவர்கள் அந்த சீரியருடைய பாளையத்துக்கு போவதற்கு அவர்கள் இணைந்து கொண்டார்கள், சேர்ந்து கொண்டார்கள், ஐக்கியமாக செயற்பட்டார்கள். அங்கே போகும் பொழுது தேவன் முதலே தேவனுடைய மனுஷனுக்கு சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அன்புக்குரியவர்களே அங்கே பெரியொரு அங்கே ஒரு எழுப்புதலான காரியம், அந்த பஞ்சம் நீங்கத்தக்கதாய் இந்த குஷ்டரோகிகளுடைய ஒரு ஒருமனப்பட்ட ஐக்கியப்பட்ட ஒரு செயற்பாட்டின் விடயத்தின் நிமித்தம் அன்புக்குரியவர்களை வெளிப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் எழுப்புதல் அடைந்த நாங்கள், தேவனுக்குள்ளாக ஒரு ஆசீர்வாதமான நிலைகளை பெற்ற நாங்கள் மற்றவருடைய வாழ்க்கையில் எழுப்புதல் அடையத்தக்கதாக, மற்றவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய அற்புத கிரியைகள் வெளிப்படத்தக்கதாய் நானும் நீங்களும் செயற்பட வேண்டும். ஆமென். இன்றைக்கு இந்த சம்பவங்கள் சில வேளைகள் அவங்களே குஷ்டரோகிகளாக இருக்கிறார்கள். என்ன சகோதரனே அவர்களுக்குள்ளே எழுப்புதல் அடைந்தது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்பீர்கள். அன்புக்கு வேகளெல்லாம் எங்களுக்கு தேவன் சில ஆலோசனைகளை கற்பிக்கிறார். இன்றைக்கு அவங்களே அப்படியான நிலையிலே செயற்பட்ட பொழுது அங்கே தேவன் அந்த சமாரியாவில் இருந்த அந்த பஞ்சத்தை எப்படியாக நீக்கினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு என்ன நான் இதில் சொல்லுன்றால், நாங்கள் ஐக்கியப்பட வேண்டும், ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் கர்த்தருக்காக நாங்கள் செயற்பட வேண்டும். கர்த்தருடைய எழுப்புதல் தேசத்திலே வெளிப்பட வேண்டும், ஜனங்களுக்குள்ளே வெளிப்பட வேண்டும். கர்த்தர் அங்கே ஜனங்களை அவர் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இப்படியான ஒரு தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் அதற்கான ஒரு அவசரத்தையும் காட்ட வேண்டும். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், அன்று அவர்கள் எப்படியாக அவர்கள் உடனே செயற்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, கப்பர் நகுமிலே இயேசு இருக்கிறார், சில வேளைகள் அடுத்த நாள் வேறு இடங்களுக்கு போய்விடுவார் என்ற அந்த நிலைகள் கூட இருந்திருக்கலாம். என்ற இயேசு எல்லா இடங்களிலும் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று பார்க்கிறோம். அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த மனுஷனுக்குள்ளே ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய செயற்பட்ட ஒவ்வொரு விடயங்களும் இன்றைக்கு எங்களுக்கும் ஒரு மாதிரிகளாக இருக்கிறது. ஒரு மாதிரி என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு அதை கற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஆமேன். இந்த குஷ்டரோகிகளும் கூட அன்புக்குரியவர்களே, சமாரியாவிலே அந்த ஒரு பஞ்சம் நீங்கத்தக்கதாய், பஞ்சத்தில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகத்தக்கதாக அவர்களுடைய ஐக்கியமான ஒரு செயற்பாடு அன்புக்குரியவர்களே அங்கே முக்கியமான ஒரு காரியமாக இருந்தது. ஆமேன். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் சீக்கிரமாக முடித்துக் கொள்கிறேன். தானியேல் புஸ்தகத்தில் அன்புக்குரியவர்களே, தானியேல் புஸ்தகம் 2வது அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே நாங்கள் 12வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். இதற்கு முன்பதாக அன்புக்குரியவர்களே அங்கே அந்த ராஜா ஒரு சொற்பனத்தை காண்கிறார். அந்த சொற்பனத்தை கண்டபொழுது அங்கே இருந்த யோசியர், சூனியக்காரர், சாஸ்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு அன்புக்குரியவர்களே அவர் சொல்லுகிறார், நான் கண்ட அந்த சொற்பனத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் அந்த 3வது வசனம், நான் 2வது வசனத்திலிருந்து சில காரியங்களை நான் வாசிக்கிறேன். என்ன இதில் இருந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அங்கே ஐக்கியப்பட்டு இதில் ஒரு தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார்கள். இதை நான் வாசித்தேன்னு சொன்னால் உங்களுக்கு விளக்கமாக இருக்கும். பாருங்கள், 2வது வசனத்திலே இருந்து வாசிக்க. அப்பொழுது ராஜா
தன் சொற்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் யோசியரையும் சூனியக்காரரையும் கல்தையரையும் அழைக்கச் சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவை நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாசையிலே சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்தில் இருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், அவர்களுக்கு சொல்லுகிறார் அந்த ராஜா, நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இங்கே ஒரு காரியம் நடைபெறுகிறது. ராஜா ஒரு சொப்பனத்தை காண்கிறார். ஆனால் அந்த சொப்பனத்தையும் அதற்குரிய அர்த்தத்தையும் அவர்கள் அந்த யோசியர், அங்கே சொல்லப்படுகிற சாஸ்திரிகள், அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். ராஜாவும் அந்த சொப்பனத்தை சொல்ல மாட்டார், அவர்கள்தான் அந்த சொப்பனத்தையும் அதற்குரிய அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு கட்டளை போடுகிறார். இதை சொல்லாவிட்டால் நீங்கள் எல்லாம் துண்டித்து போடப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக அன்புக்குரியவர்களே, அந்த இடத்திலே இவர்களால் அந்த சொப்பனத்தையும் சொல்ல முடியவில்லை, அந்த சொப்பனத்தை காணாதனால் அவர்களுக்கு அர்த்தமும் சொல்ல முடியவில்லை. இந்த வேளையிலே அங்கே 12வது வசனத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், எப்படி தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒருமன ஐக்கிய ஒரு ஜபத்தினாலே அங்கே தேவன் அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை வெளிப்படுத்தி ராஜாக்கு சொன்னதினாலே அங்கே கர்த்தருடைய நாமத்தை அங்கே மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். 12 பாருங்கள். அங்கே அந்த சாஸ்திரிகள், யோசியர், அங்கே சூனியக்காரர்கள் அந்த ராஜாவுடைய சொப்பனத்தையும் சொல்லவில்லை, அர்த்தத்தையும் சொல்லவில்லை. அங்கே ஒரு கட்டளை பிறக்கப்படுகிறது, அவர்கள் எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி. இதன் நிமித்தம் பாருங்கள் 12வது வசனம் சொல்லி, இதன் நிமித்தம் ராஜா மகா கோபம் உக்கிரம் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்ற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய அரியாகோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி, தானியேல் இந்த விடயத்திலே அந்த அதாவது ராஜாவுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய அந்த மனுஷனோடு பேசுகிறார் தானியேல். இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகினிடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். பின்பு தானியேல் என்ன செய்கிறான்? அன்புக்குரியவர்களே, இந்த இடத்திலே இவனுடைய சொப்பனத்தை சொல்லவில்லை, காரியங்கள் எல்லாம் அங்கே ஒரு ராஜா அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு கட்டளை பிறந்திருக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே தானியேல் அந்த அதிகாரியிடத்திலே போய், அன்புக்குரியவர்களே, இதற்கான இந்த சொப்பனத்தை தாங்கள் சொல்லுகிறோம், அதற்கு அர்த்தத்தை சொல்லுகிறோம் என்று சொல்லி ராஜாவினிடத்திலே அங்கே கேட்டு அனுமதி பெற்று வருகிறான். பாருங்கள், இவன் அனுமதி பெற்று வருகிறான். என்ன நடந்தது என்று பாருங்கள் அடுத்த வசனத்திலே. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மரபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதுக்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். அன்புக்குரியவர்களே, இங்கே இவர்களுடைய ஐக்கியமான ஒருமனமான ஒரு ஜபத்தை இதிலே பார்க்க முடியும். ஆமென். எப்படி தானியேல் அங்கே அனுமதி கேட்டு வந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லுகிற அந்த நண்பர்களிடம், அன்பானவர்களை, இவைகளை சொல்லி இதற்காக ஜெபிக்க வேண்டும், நாங்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் நாங்கள் அழிக்கப்படாமல் இருப்போம் என்று சொல்லி அங்கே ஒரு ஐக்கியமாக அந்த சொப்பனத்துக்காக ஜெபித்த பொழுது, அன்புக்குரியவர்களே, அங்கே தானியேலுக்கு அந்த மறைபொருளுக்கான அந்த அர்த்தத்தை, தரிசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இதை அன்புக்குரியவர்களே அங்கே தானியேல் அந்த ராஜாக்கு சொன்னார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அந்த ராஜா எங்களுடைய தெய்வத்தை, இதில் நீங்கள் இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது கடைசி வார்த்தைகள் நிற்கிறேன். அந்த வார்த்தையிலே சொல்லப்படுகிறது, எப்படியாக தானியேல் உடைய தேவனை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி அதிலே சொல்லப்படுகிறது. 12வது அதிகாரத்திலே
நீங்கள் 46, 48 நாங்கள் பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்படும், அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபங்காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். அன்புக்குரியவர்களே, என்ன நான் இதிலே சொல்லுகிறேன், எப்படியாக அவர்கள் அங்கே தேசத்திலே இவர்களும் அழிக்கப்பட போகிறார்கள். அங்கே இருந்த ஞானிகள், யோசியர்கள், சாஸ்திரிகள் என்றால் அந்த ராஜாவினுடைய சொற்பனத்தை சொல்லி அதற்கு அர்த்தத்தை சொல்ல வேண்டும், அவர்களால் முடியாமல் போய்விட்ட அந்த நிலையிலே அன்புக்குரியவர்களே, இப்படியான ஒரு நெருக்கமான அந்த காலகட்டத்திலே இந்த 4 பேரும் சேர்ந்து ஜெபித்து தேவனிடத்தில் இருந்த அந்த இரக்கத்தை கேட்டு அந்த ராஜாவுடைய அந்த சொப்பனத்தையும் அந்த அர்த்தத்தையும் அங்கே தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தி அந்த ராஜாவுக்கு சொன்னான். அது உண்மையான அவனுடைய வெளிப்படுத்தலாக இருந்தது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அதன் நிமித்தம் அந்த ராஜா எப்படியாக தேவனை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். என்ன இதிலே அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுறேன், நாங்கள் ஒருமனப்பட வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும். என்ன காரியத்துக்காக இருந்தாலும் தேசத்திலே எப்படியான நிலைகள், நெருக்கமான சூழ்நிலைகள், போராட்டமான காரியங்கள், அடைப்புகள், அன்புக்குரியவர்கள் தடைகள் வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் ஒருமனப்படும் பொழுது, ஐக்கியப்பட்டு ஜெபிக்கிற காரியங்களாயிருந்தாலும் ஊழியங்களை செய்கிற காரியங்களாயிருந்தாலும் அப்படியாக நாங்கள் தேவ ராஜ்யத்துக்காக நாங்கள் செயற்படும் பொழுது கர்த்தர் ஒரு எழுப்புதலை உண்டாக்குவார். கர்த்தர் ஒரு உயிர்ப்பித்தலான காரியங்களை உண்டாக்குவார். அநேகர் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக கர்த்தர் மாற்றுவார் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலே மற்றவர்களுடைய எழுப்புதல் உண்டாகத்தக்க, அதாவது மற்றவர்களுக்குள்ளே, தேவனை அறியாத பிள்ளைகளுக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாகத்தக்கதாய், அந்த திமிர்வாதக்காரனுக்குள்ளே ஒரு அற்புதம் உண்டாகத்தக்கதாக எப்படியாக அந்த 4 பேரும் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு கர்த்தருக்குள்ளாக செயற்பட்டது போல இந்த 4 குஷ்டரோகிகளும் அந்த சமாரியாவில் எப்படியான கொடிதான அந்த பஞ்சம் நிலவின பொழுது அவர்கள் ஐக்கியப்பட்டு ஒரு மனமாக அந்த சீரியருடைய பாளையத்துக்கு போவோம் என்று சொல்லி அவங்க செயற்பட்ட பொழுது அங்கே தேவன் அற்புதமாக எப்படியான ஒரு தேவனுடைய அந்த இரைச்சல் சத்தம், குதிரை வீரர்களுடைய இரைச்சல் சத்தத்தை அந்த சீரியருடைய ராணுவத்துக்கு கேட்க பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியா கர்த்தர் அற்புதம் செய்வார் தேவ பிள்ளைகளே. நாங்கள் தான் செயற்பட வேண்டும். ஆமென். பாதைகள் அடைக்கப்பட்டது அல்லது தடைகள் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அதை வைத்து நாங்கள் இருந்து விட வேண்டாம். எப்படியாவது நாங்கள் செயற்பட வேண்டும். முடியும் அன்புக்குரியவர்களே. தேவனுடைய பிள்ளைகளை, நான் அந்த காத்புத்திரரை குறித்து சொன்னேன். எப்படி யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த பொழுது அவர்கள் இதை கடக்க முடியாது, கடந்து போனால்தான் அங்கே இருக்கிற அந்த சத்துருக்களை துரத்தி விடலாம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த கரை புரண்டு ஓடின அந்த யோர்தானுக்குள்ளே குதித்து நீந்தி அங்கே போய் அன்புக்குரியவர்களே அங்கே தேவனுக்குள்ளாக அங்கே ஜெயத்தை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். இந்த தானியேலுடைய நண்பர்களும் தானியேலும் சேர்ந்து எப்படி ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு அவர்கள் ஜெபித்த பொழுது தேவனுக்குள்ளாக அங்கே ஒரு அழிவு வராதபடிக்கு, ஆமென், தேவனுக்குள்ளாக அந்த ராஜாவுடைய அந்த சொற்பனத்தை தேவன் வெளிப்படுத்தி அந்த ராஜாவுக்கு சொல்லத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்தார். அதன் மூலம் தேவனுடைய நாமத்தை அந்த ராஜாவை மகிமைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆமென். இதுதான் எழுப்புதல் அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் நாங்கள் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். ஏன் இப்படிப்பட்ட காலத்திலே நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. எங்களுடைய ஆவியை நாங்கள் தட்டி எழுப்ப வேண்டும் அன்புக்குரியவர்களே. அதனால்தான் இந்த காலகட்டங்கள் அருமையான தேவனுடைய ஊழியக்காரனுக்கு நல்ல செய்திகளை கர்த்தர் கொடுத்து வருகிறார். அந்த அடிப்படையில் நாங்கள் இப்படியான நேரங்களிலே கூட நாங்கள் இன்னும் ஆழமாக சில விடயங்களை தியானிக்கிறோம். அல்லேலூயா. என்றால் இந்த இப்படிப்பட்ட காலகட்டத்திலே அநேகர் இப்படியான வாக்குத்தத்தங்களை சொல்வதற்கும் அல்லது இப்படியான விடயங்களை பிரகடனப்படுத்துவதற்கும் பின்னிற்பார்கள். ஆனால் கர்த்தர் உண்மையாக தேவனுடைய ஊழியக்காரனுக்கு இந்த ஆண்டை குறித்த விடயத்தை சொல்லி இப்படியான காலகட்டங்களிலே நாங்கள் எப்படியாக செயற்பட வேண்டும், பாதைகள் வழிகள் அடைக்கப்பட்டாலும் நாங்கள் எப்படியாவது தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியும், தேவ ஜனங்கள் செயற்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை எங்களுக்கு நல்ல விளக்கங்களை கர்த்தர் எங்களுக்கு வேதத்திலிருந்து வெளிப்படுத்தி இருக்கிறவனால் இந்த நாட்களும் எங்களை ஒப்புக் கொடுப்போமா?
எங்களை ஒப்புக் கொடுப்போமா? இந்த நாட்கள் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அன்புக்குரியவர்களே, எங்கள் சில வேளைகளை நீங்கள் நினைக்கலாம், எங்களுடைய நிலைமைகளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு காரியம் குறைவு போல இருக்கிறது நினைக்கலாம். தேவ பிள்ளைகளே, இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டாம். ஆவிக்குரிய ரீதியாக நாங்கள் தேவனுக்குள்ளாய் ஒரு எழுப்புதல், ஒரு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. பாவத்திலும் சாபத்திலும் உளையான சேற்றிலும் நாங்கள் எப்படியாக மரித்திருந்தோம், தேவனுக்குள்ளாய் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய கிருபைகளினாலே இன்றைக்கு நாங்கள் நிலை நின்று கொண்டிருக்கிறோம். இது ஒரு எழுப்புதல் எங்களுக்குள்ளே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லேலூயா. இப்படியான எழுப்புதலை பெற்ற நாங்கள் அநேகரை நாங்கள் எழுப்புதலுக்குள்ளே கொண்டு வரும்படியாய் செயற்படும் பொழுது கர்த்தர் எங்களுடைய காரியங்களை பார்த்துக் கொள்வார். ஆமென். ஆகவே எல்லாரும் நாங்கள் எழுந்திருந்து கர்த்தரிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். தேவ பிள்ளைகளே, இந்த காலகட்டங்களை யோசித்து நாங்கள் சோர்ந்து போக வேண்டாம். தேவனுடைய எழுப்புதலை நாங்கள் கொண்டு வரும்படியாய் செயற்படுவோம். கர்த்தருக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் எப்படியான சூழ்நிலையாக இருந்தாலும், அன்று எப்படி சமாரியாவிலே பஞ்சம் நிலவினது, கொடிதான பஞ்சம், ஆனால் அந்த குஷ்டரோகிகளுடைய அந்த செயற்பாடு, 4 பேரும் இணைந்து அந்த பாளையத்துக்குள்ளே போவோம் என்று போன அந்த செயற்பாடு, அன்புக்குரியவர்களே, எப்படியா அந்த பஞ்சத்தை நீக்கியது என்று பார்க்கிறோம். ஆமென். இந்த தானியேலுடைய நண்பர்களுடைய செயற்பாடுகள், அந்த ராஜாவினாலே கொண்டு வரப்பட்ட அந்த அழிவுக்கு ஏதுவான காரியங்கள் கூட நிறுத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா. இந்த 4 பேரை சுமந்து சென்ற அந்த 4 பேருடைய காரியம், விசுவாசம், ஒருமனம், ஐக்கியம், திமிர்வாதக்காரனை சொஸ்தப்படுத்தின என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள் அப்படியாய் கர்த்தர் எங்களை நடத்தும்படியாய், எங்களை ஒரு அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக, அன்புக்குரியவர்களே, தேவனிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். எல்லாரும் ஒப்புக் கொடுப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே, நறுமையான இந்த நல்ல நாளுக்காய் உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த நாளிலும் கர்த்தாவே, எழுப்புதல் அடைந்த நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே அப்பா, உலர்ந்த எலும்புகளை போல ஆண்டவரே, பலவிதமான சோர்வின் நிலைகளில் இருந்த எங்களை ஆண்டவரே நீர் உயிர்ப்பித்து இருக்கிறீரப்பா. உயிர்ப்பிக்கப்பட்ட நாங்கள் மகா பெரிய சேனைகளாய் எழும்பி நிற்கிற நாங்கள் கர்த்தாவே, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே எழுப்புதலை உண்டாக்கத்தக்கதாய், மற்றவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அற்புத கிரியைகளை உண்டாக்கத்தக்கதாய், வெளிப்படுத்தத்தக்கதாய், ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாய் இருந்தாலும், பாதைகள் வழிகள் அடைக்கப்பட்டாலும், ஆண்டவரே, அன்று ஆண்டவரே அந்த 4 பேரும் எப்படியாக அந்த ஆண்டவரே அந்த வீட்டிலே போக முடியாதபடி இடம் இல்லாமல் இருந்த பொழுதும் மேற்கூரையை திறப்பாக்கி ஆண்டவரே அந்த திமிர்வாதக்காருடைய படுக்கையை இறக்கினது போல கர்த்தாவே, இந்த நாட்களும் அப்படியாக நாங்கள் எப்படியாவது வழிகளை உண்டாக்கி அநேகரை உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய அற்புதங்களை காண வைக்கத்தக்கதாய், உம்முடைய உயிர்ப்பித்தல்களுக்குள்ளாய் நடத்தத்தக்கதாய் கர்த்தர் இந்த நாளும் எங்களோடு பேசின ஒவ்வொரு ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரங்கள் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளும் ஆண்டவரே, வருகிற நாட்களிலும் ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகள் இன்னும் கடினமாய் மாறினாலும், சில வேளைகளில் நாங்கள் போக முடியாது என்று சொல்லப்படுகிற நிலைகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்கு இவ்வளவோ வளர்ச்சிகள் இருக்கப்பா. தொழில்நுட்பங்களில் வளர்ச்சி ஆண்டவரே காரியங்கள் இருக்கு. அதன் மூலமாக கூட ஆண்டவரே நாங்கள் தேவனை அநேகரை உயிர்ப்பிக்கத்தக்கதாய், அநேகரை உமக்குள்ளாக ஆண்டவரே ஒரு எழுப்புதலை கொடுக்கத்தக்கதாக எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு நீங்கள் கிருபை செய்து நடத்தும்படியாய், எங்கள் அபிஷேகத்தை நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.